ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவர் ஒருவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வரும்போது தன் வீட்டு வாசலில் நிற்கிறார். அவர் முன்னே ஒரு சாத்தியமற்ற தேர்வு. தனது தலித் சாதி அடையாளமா அல்லது தனது கிறிஸ்தவ மதமா? தலைமுறை தலைமுறையாக அவரது குடும்பம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிறது. ஆயினும் அவர்கள் எப்போதும் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் பட்டியல் சாதி இந்துக்களாக பதிவு செய்யப்படுவதையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன்? ஏனெனில் அந்த பட்டியல் சாதி அந்தஸ்து தலித்துக்கள் உட்பட ஓரங்கட்டப்பட்ட சாதிகளுக்கு வழங்கப்படுகிறது. கல்வி மற்றும் அரசு வேலைகளுக்கான கதவுகளை திறந்தது. வரலாற்று மற்றும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் பாகுபாடு அந்த கதவுகளை இறுக்கமாக மூடி வைத்திருந்தது. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிவிப்பது அந்த கடினமாக பெற்ற பாதுகாப்புகளை ஒரு நொடியில் பறித்துவிடும். தனது நம்பிக்கையை மறைப்பதால் தான் முழுமையாக நேர்மையாக இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வியை அவர் கேட்கிறார். அவருக்கு உண்மையில் வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா? தலித் கிறிஸ்தவர்களுக்கு அரசாங்கம் நியாயமாக இருக்கிறதா? நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் உத்தரப்பிரதேசத்தில் மற்றொரு விசுவாசி ஒரு வித்தியாசமான ஆனால் சமமான வேதனையான குழப்பத்தை எதிர்கொள்கிறார். அவர் 1.5 வருடங்களாகத்தான் கிறிஸ்தவராக இருக்கிறார். மற்ற 7 குடும்பங்களுடன் சேர்ந்து ஒரு எளிய வீட்டு தேவாலயத்தில் அமைதியாக வழிபடுகிறார். பகலில் ஒரு எலக்ட்ரீஷியனாக வேலை செய்கிறார். உள்ளூர் நெட்வொர்க்குகளையும் அரசு ஒப்பந்தங்களையும் நம்பி குடும்பத்திற்கு உணவு சம்பாதிக்கிறார். மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படும் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான விரோதம் உச்சத்தில் இருக்கும் ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வெளிப்படையாக ஒரு கிறிஸ்தவர் என்று அடையாளம் காட்டுவது சொந்தமாக தனக்கு தொல்லை வாங்கிக் கொள்வது மாதிரி இருக்கிறது. நாளை என்று அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்தவன் என்பதற்காகவே ஏதாவது ஒரு வழக்கில் என்னை சார்ஜ் செய்யலாம். நண்பர்களே, இந்த மாதம் இந்தியா அதன் 140 கோடி மக்களை எண்ணும் பிரம்மாண்டமான பணியை தொடங்கும் போது நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த மனதை பீக்கும் தேர்வுகளை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் அடையாளம் மற்றும் அவர்களின் சொந்தமான உணர்வை வடிவமைக்கும் தேர்வுகளை. கடைசியாக 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிறிஸ்தவர்களை மக்கள் தொகையில் 2.3% மட்டுமே காட்டியது. இது ஒரு தீவிரமான குறைவான கணக்கீடு என்று பல தேவாலய தலைவர்கள் நம்புகிறார்கள். காரணம் இதே குழப்பங்களே. முதலில் 2021க்கு திட்டமிடப்பட்டிருந்த இந்த பணி COVID-19 மற்றும் நிர்வாக தடைகளால் தாமதமானது. இப்போது 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நாடு முழுவதும் பரவி வருகிறார்கள். இந்த எண்ணிக்கை ஒரு முழு வருடம் நீடிக்கும். இறுதி எண்கள் 2027 முடிவில் மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வரலாற்று சிறப்பு மிக்கதாக ஆக்குவது என்னவென்றால், 1947 விடுதலைக்கு பின்னர் முதல் முறையாக இது மதத்துடன் சேர்த்து சாதி தரவுகளையும் பதிவு செய்யும். இந்த முடிவு தீவிரமான அரசியல் விவாதத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்டது. மேலும் அதன் தாக்கம் வரும் வருடங்களுக்கு நலத்திட்டங்கள், பொது கொள்கை மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் வழியாக அலைகளை எழுப்பும். கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக தலித் பின்னணியில் இருந்து வருபவர்கள் அல்லது விரோதமான பகுதிகளில் வசிப்பவர்கள், தங்கள் மதத்தை பற்றிய உண்மையை வெறுமனே பேசுவது கூட உண்மையான ஆபத்தை கொண்டுள்ளது. மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்களை அமல்படுத்தும் 13 மாநிலங்களில் தங்கள் கிறிஸ்தவத்தை அறிவிப்பது பொய்யான வழக்குகளை தூண்டும் என்று விசுவாசிகள் பயப்படுகிறார்கள். போலீஸ் கைது ஆணை இல்லாமலேயே கைது செய்யலாம். ஜாமீன் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. தண்டனைகள் 1 வருடத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரையிலான சிறை தண்டனைகளையும் அதனுடன் கனமான அபராதங்களையும் கொடுக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நவம்பர் 2020க்கும் ஜூலை 2024க்கும் இடையில் போலீஸ் இந்த சட்டத்தின் கீழ் 1682 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. சங்க பரிவார் குழுக்கள் ஒரு மதமாற்ற மாஃபியா இருப்பதாக கூறி
இந்துக்களை கிறிஸ்துவுக்கு பெருமளவில் இழுப்பதாக சுட்டிக்காட்டி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை அடிக்கடி பாதுகாக்கின்றன. நிலத்தில் உள்ள தேவாலய தலைவர்கள் நகரங்களிலும் கிராமங்களிலும் வீட்டு தேவாலயங்களில் ஒரு அமைதியான உயர்வு இருப்பதாக புகார் அளிக்கிறார்கள். ஆனால் பெருமளவு மதமாற்றம் நடப்பதாக கூறும் கூற்றுகளை ஆதரிக்கும் கடினமான தரவுகள் எதுவும் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் கிறிஸ்தவர்களின் சதவீதம் கிட்டத்தட்ட மாறாமல் இருப்பதை காட்டுகின்றன. 1971 2.6% மற்றும் 2011 2.3%. 2021 பியூ ரிசர்ச் சென்டர் அறிக்கையும் இந்தியாவில் மதமாற்றம் மிகவும் அரிது என்று கண்டறிந்தது. இருப்பினும் பெருமளவு மதமாற்றத்தின் சத்தமான கதை தொடர்ந்து பொதுக்கருத்தை வடிவமைத்து இந்திய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் உணரும் பாதிப்பை ஆழமாக்குகிறது. அதனால்தான் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவுகளை கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் தீவிர ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு பங்குகள் இன்னும் அதிகமாக உள்ளன. இந்திய சட்டத்தின் கீழ் பட்டியல் சாதி அந்தஸ்தும் அதன் இடஒதுக்கீட்டு நன்மைகளும் இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். தலித் மதமாற்றிகள் கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாத்திற்கு மாறினால் அவர்கள் வேண்டுமென்றே விலக்கப்படுகிறார்கள், அந்த மதங்களுக்குள்ளே சாதி இல்லை என்ற அனுமானத்தின் பேரில். எனினும் பல அரசு ஆணையங்கள் எதிர்மறையாக முடிவு செய்துள்ளன. சாதி மதங்களை கடந்து செல்கிறது. தலித் கிறிஸ்தவர்கள் இரட்டை பாகுபாட்டை அனுபவிக்கிறார்கள். அவர்களின் சாதிக்காகவும் அவர்களின் மதத்திற்காகவும் ஒதுக்கப்படுகிறார்கள். எனவே தலைமுறையாக பலர் வேதனையான கணக்கீட்டை செய்கிறார்கள். தங்கள் கிறிஸ்தவ அடையாளத்தை வெளிப்படையாக அறிவித்து வேலைகள் மற்றும் பல்கலைக்கழக இடங்களுக்கான அணுகலை இழப்பது அல்லது தனிப்பட்ட முறையில் தங்கள் நம்பிக்கையை பின்பற்றும் போது காகிதத்தில் இந்துவாக பட்டியலிடப்பட்டிருப்பது. அதன் மையத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு ஆழமான கேள்வியை கட்டாயப்படுத்துகிறது. அரசாங்கம் உண்மையில் யாரை ஒரு கிறிஸ்தவராக அங்கீகரிக்கிறது? ஞானஸ்நான சான்றிதழும் முறையான தேவாலய உறுப்பினரும் உள்ள ஒருவரை மட்டும்தானா? அல்லது அமைதியாக ஒரு வீட்டு தேவாலயத்தில் கலந்து கொள்ளும், தன் முழு மனதுடன் கிறிஸ்துவை பின்பற்றும், ஆனால் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணமும் சுமக்காத விசுவாசியையும் உள்ளடக்குமா? அது ஒரு சாம்பல் பகுதியாகவே உள்ளது. பலருக்கு பாதுகாப்பும் உயிர் வாழ்வும் காகிதத்தில் சரியான அடையாளத்தை விட முக்கியமானவை. இறுதி எண்கள் வெளியிடப்படும் போது அவை இன்னும் முழு கதையையும் சொல்லாது. கிறிஸ்தவ சமூகம் மீண்டும் ஒருமுறை குறைத்து எண்ணப்படும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் பல விசுவாசிகள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். தரவுகள் எவ்வளவு குறைபாடு உள்ளதாக இருந்தாலும் இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் உண்மையான சமூக நிலை பற்றிய புத்துயிர் மற்றும் நேர்மையான விவாதத்தை தூண்டும் என்று. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெறும் தலைகளை எண்ணப்போவதில்லை. அது நீதி, அடையாளம் மற்றும் சொந்தமான உணர்வு பற்றிய ஒரு மிகவும் தேவையான தேசிய உரையாடலை தீப்பட்ட வைக்கும்.